ஹாஃபில் வணக்கம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. A motor boat is racing towards north at 25 km/h. ஓகேவா? ஓகே, ஒரு மோட்டர் போட் நார்த் நோக்கி போகுது. ஸோ நார்த் டைரக்ஷன், அதோட வெலாசிட்டி ஸ்பீடு பி வந்து போட்டை குறிக்கி. ஓகேவா? ஸோ ஓகே, த வாட்டர் கரண்ட் இன் தட் ரீஜன் இஸ் 10 km/h இன் தி டைரக்ஷன் ஆஃப் 60 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் சவுத். அதாவது ஒரு கூட வச்சுக்கோங்க, இதுதான் சவுத். ஓகேவா? இது டோட்டலாக 180 டிகிரி, இதில் பாதி இது 60 டிகிரி. ஓகேவா? இந்த 60 டிகிரியில் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்கிறாங்க. யார்? வாட்டர் கரண்டோட டைரக்ஷன், அதான் விசி. இந்த போட்டுருக்காங்களா, விசி. ஓகே, இப்போது நான் சொன்னேன், ப்ரீவியஸ் சம்லேயே சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ், இங்கே ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ரெண்டும் எதை மேக் பண்ணும் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸை மேக் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே வெர்டிக்கல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி, இது மேக் பண்ணுற ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா? இதுதான் கேட்டிருக்கோம். இந்த பைண்ட் தி ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் தி போட். 6 வழி கேட்டிருக்கோம். அப்புறம் அதோட டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கான். ஸோ வெறும் ரிசல்டன்ட் அப்படின்னா 6 பார்த்தா போதும். ஓகேவா? ஆனால் அங்கே வந்து டைரக்ஷன் கேட்டிருக்கான். ஸோ அதனால் இதுவும் பார்க்குறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் இருக்கா? இந்த சமக்கு முன்னாடியே ஒரு தியரம் இருக்குது. இந்த இதுதான், இந்த தியரம் தான். ஓகேவா? இந்த தியரம் தான். ஸோ ஓகே, இப்போ இந்த தியரத்தில் இதுதான் ஆர் வேல்யூ. இதை கொடுத்துருக்கோம் லாஸ்ட். லா ஆஃப் கொஸ்டின்ஸ், லா ஆஃப் சயின்ஸ். லா ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஆர் வேல்யூவை கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். எந்த ஈக்குவேஷன்? இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? இது லா ஆஃப் சயின்ஸ் வந்து 3.24D. அது இந்த ஈக்குவேஷன். இது வந்து டைரக்ஷனை கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். ஸோ அந்த 2 ஈக்குவேஷன் தான் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருப்பாங்க. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சம்மை புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டிருக்கோம், என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியாததை திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்க. அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அல்லது உங்கள் பிரதர் சிஸ்டர் யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் ஈஸியாக. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அதுதான். ஓகேவா? இப்போது அந்த கொஸ்டினை கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா, இந்த கிவன் டேட்டா நான் எழுதிட்டேன். ஃபஸ்ட் என்ன, போட்டோட ஸ்பீடு 25 km/h. ஸோ நான் அதை கொஸ்டினை ரீட் பண்ணும்போது சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். அப்புறம் வாட்டர் கரண்டோட ஸ்பீடு அது 10 km/h. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்குற தீட்டா வேல்யூ வந்து 60 டிகிரி. ஓகேவா? 60 டிகிரி. ஓகே, நான் இந்த படமும் அந்த கொஸ்டின்லேயே சொல்லியிருப்பேன், திரும்பியும் அதே தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இந்த போட்டோட ஸ்பீட் நம்ம டைரக்ஷன், இது வாட்டர் கரண்டோட ஸ்பீடு சவுத் ஈஸ்டில். ஓகேவா? இதுக்கு 2 இடையில உருவாக்குறது தான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா? ஆர். இப்போது கொஸ்டினில் கேட்டிருந்தோம், இந்த ஆர் கேட்டிருந்தோம். அப்புறம் வெலாசிட்டி அது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறது கேட்டிருந்தான். ஸோ அதுக்கு நான் ஃபார்முலாவுமே சொல்லியிருந்தேன். ஓகேவா? அந்த ஆர் வேல்யூம் அப்புறம் வெலாசிட்டி, அது டைரக்ஷன் தீட்டா, இதை ஒன்று. ஓகேவா? ஸோ கேட்டிருக்கோம் வாட் ஆஸ்கிங், என்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். கிவன் டேட்டாக்கு அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஆரோட ஃபார்முலா என்ன, நான் அதுக்கு அது கூட சொல்லியிருந்தேன். இந்த ஃபார்முலா எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த சம்முக்கு முன்னாடி உள்ள ஒரு தியரம். ஓகேவா? ஸோ அங்கேருந்தான் இந்த ஃபார்முலா எடுத்து போட்டிருக்காங்க. ரூட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் விசி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2VB விசி காஸ் 60 டிகிரி. ஓகேவா? கொஸ்டின் அதான் கொடுத்துருக்கோம், 60 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை எடுத்துக்கோங்க, காஸ் 60 டிகிரி. அப்படியே சப்மிட் பண்ணுங்க வேல்யூ எல்லாத்தையுமே. இப்போது விபி வேல்யூ என்ன, 25 ஸ்கொயர் என்ன 625, 10 ஸ்கொயர் என்ன 100, 2 அப்படியே வளர்ச்சி. விபி வேல்யூ 25, விசி வேல்யூ 10, காஸ் 60 டிகிரிக்கு 1/2 வரும். ஓகேவா? இது எல்லாம் அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஓகேவா, இது கூட நீங்கள் போக போக ஃபிசிக்ஸ் படிக்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. கடைசியாக வரக்கூடிய ஆன்சர் என்ன, 22 km/h. ஓகேவா? ஸோ உங்கள் கிவன் டேட்டாவிலையும் அப்படி தான் இருக்குது, கொடுத்துருக்க ஆன்சர்லேயும் km/h தான் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது செகண்ட் என்ன, வெலாசிட்டி, அதாவது டைரக்ஷன் வெளியே. ஸோ அதுக்கு ஃபார்முலா இதுதான், R/2
சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிசியை டிவைட் பை சைன் பை இங்கே கேட்டிருக்குது இந்த பை வழி தான் ஓகேவா. ஸோ இந்த பை வழி நம்மளுக்கு தேவை அப்படின்னா சைன் பை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பிசியை இந்த பக்கம் கொண்டு வராங்க. இந்த பக்கம் கொண்டு வச்சுக்கோங்களேன். பிசி வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வரும். ஸோ பிசி டிவைட் பை ஆர் சைன் தீட்டா. இதை நீங்கள் இதுவுமே பேசிக்கான சம் தான் ஓகேவா. ப்ராப்ளம் நீங்கள் இது ஸ்கூல்லேயே சால்வ் பண்ணியிருப்பீங்க 12th படிக்கும்போது 11th. ஸோ இதுவுமே ஈஸி தான். கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே சமைன் பண்ணி கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையுமே பிசி வேல்யூ 10 சைன் 60 டிகிரி. இது ஆர் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க தான் 22. ஸோ 22 போட்டுக்கோங்க, 21 போட்டுக்கோங்க, 22 ஓகே தான். இதை போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும் 0.397. இந்த சைன் 60 டிகிரிக்கு வந்து √3 டிவைட் பை 2 ஓகேவா. இதுக்கு நீங்கள் அந்த டேபிள் வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த trigonometry டேபிள் இருக்குல்ல சைன் காஸ் டேன் அதுக்குள்ள டேபிளை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய ஆன்சர்னா இதுதான். ஸோ இதுக்கு நீங்கள் பை வழி பார்க்கும்போது பை ஈக்குவல் டு சைன் யூவர்ஸ் 0.3 வரும். மேபி இந்த 0.1க்கு வந்து கொஸ்டினை கொடுத்து 0.1க்கு கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா 0.3க்கு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இதோட இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ கிடச்சிடும் 23.4 டிகிரி அப்படிங்கிறது. மேபி இந்த டிகிரி வழி கேட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எப்படி கிவன் டேட்டாவில் கொடுக்காம இருக்க மாட்டான். நீட்டை பொறுத்த வரைக்கும் அதை கஷ்டமும் உங்களை கேட்க மாட்டான், ஈஸியாக தான் கேட்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.